பிரச்சனைகள் எல்லாமே சரியானதுக்கு பிறகு ராஜாங்கத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகுதான் இங்க பிரச்சனை ஆரம்பமாகுது தமிழ்ச்செல்வியால. அதாவது அப்பா அடிபட்டதை பார்த்துட்டு தாங்க வைக்க முடியவே நின்றுட்டு இருக்காங்க எங்க தமிழ்ச்செல்வியோடைய கணவர் செய்தவும். தமிழும் எல்லார் முன்னாடி வந்து நிக்க, சாரி தமிழ், இந்த வீட்டுல நடந்தது எல்லாத்தையும் பார்க்கும்போது உன் மேல சந்தேகப்பட்டதுனால்தான் உன்னை நாங்க அப்படியெல்லாம் கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்திட்டோன்னு மோகனா ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் இங்க அப்பத்தாவும் முடிஞ்சு போயிட்டு நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச பீடையெல்லாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டாளுங்க. இதுக்கப்புறமா இந்த வீட்டுல இனி அதை பத்தி பேசி எதுவுமே இல்லைன்னு பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி அமைதியாவே நின்றுட்டு இருக்கேன். என்னடா செய்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், தமிழை கூட்டிட்டு உள்ள போ, உன் அப்பனை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல தமிழ்ச்செல்வி உள்ள போகாம வெளியே நின்றுட்டே இருக்காங்க. என்ன தமிழ், உன்கிட்ட நாங்க எவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம், ஏன் இன்னமும் இங்கே நிக்கிற, வா தமிழ் அப்படின்னு மலரும் கூப்பிட. இல்லக்கா, நான் கேட்க வேண்டிய கேள்விங்க நிறையவே இருக்கு, அதை கேட்டதுக்கு பிறகுதான் என் மனசும் எனக்கு திருப்தி ஆகும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, என்ன தமிழ், என்ன பேச போற அப்படின்னு இங்க கேட்கவும் செய்றாங்க மலரும். அப்பதான் தமிழ்ச்செல்வி அந்த குடும்பத்துல இருக்க மொத்த பேரை நிக்க வச்சு கேள்வி கேட்கவும் செய்றாங்க. நான் இவ்வளவு நாளும் அமைதியா இருந்தது என்னுடைய பயத்தினால கிடையாது, இந்த உறவுக்காக தான். ஆனா இந்த அமைதியை நீங்க பலவீனம்னு நினைச்சிட்டீங்கல்ல அப்படின்னு தமிழ்ச்செல்வி கேட்க, தமிழ் என்ன பேசுற, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு செய்து சொல்றாங்க. அப்படிதாங்க, அப்படி மட்டும்தான். இந்த வீட்டுல எப்போதுமே எனக்கு கிடைக்கிற மரியாதை இது மட்டும்தானே. என் கண்ணீரை யாரும் பார்க்கலன்னு நினைச்சீங்களா? நான் ராத்திரி முழுக்க அழுததையும் காலையில வந்து சிரிச்ச மாதிரி நடிச்சதையும் யாராவது கவனிச்சிங்களா? ஒரு பொண்ணுக்கு அவளுடைய கணவன் நம்பிக்கை இல்லைன்னா அவளுக்கு உலகமே இல்லைன்னு அர்த்தம். நான் இந்த வீட்டுல ஒரு உறவாவும் இல்லை, ஒரு சந்தேகத்தோட நிழலா தான் வாழ்ந்திருக்கேன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. நான் உயிரையே கொடுத்தாலும் உங்க நம்பிக்கையை வாங்க முடியலன்னா அந்த நம்பிக்கைக்கு என்னதாங்க அர்த்தம்? நான் பேசாம இருந்தது தப்பு, ஏன்னா நான் பேசினாலும் உங்களுக்கு புரியாதுன்னு தெரிஞ்சும் நான் முயற்சி தான் பண்ணினேன். ஆனா என்னை ஒரு நாள் கூட நீ சரியா இருக்கியான்னு கேட்கல, ஆனா நீ தப்பாதான் இருக்கன்னு தீர்ப்பு சொல்ல ரெடியாவே இருந்தீங்க. இந்த வீட்டுல எனக்குன்னு என்னதாங்க கிடைச்சது சொல்லுங்க பாக்கலாம். இந்த வீட்டுல நான் தப்பு செய்யலன்னு ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சு உண்மையிலே நான் சோர்ந்து போயிட்டேன். நான் என் மனச என்னைய உடைக்க வச்சுட்டு இந்த வீட்டை காப்பாத்தினேன். ஆனா நீங்க என் வாழ்க்கையே உடைக்க முயற்சி பண்ணிட்டீங்கல்ல. என்னுடைய அன்பை சந்தேகத்தால இங்க ரொம்பவே உடைச்சிட்டீங்க. இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இனி இந்த வீட்டுல எந்த நம்பிக்கையில என்ன இந்த வீட்டுக்குள்ள வர சொல்றீங்க? இனி அடுத்த பிரச்சனை ஏதாவது இந்த வீட்டுல உருவாகுதுன்னு என்ன நிச்சயம்? இந்த வீட்டுல தினம் இருந்து நான் கஷ்டப்படுறதுக்கு இந்த வீட்டை விட்டு நான் இப்பவே வெளியேற தயாராதான் இருக்கேன்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, தமிழ், அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுல, இதுக்கப்புறமா இதை பத்தி பேசணுமா? நீ உள்ள வாடி அப்படின்னு அப்பத்தா கூப்பிட, உடனே தமிழ்ச்செல்வியும், அம்மாச்சி, இந்த விஷயத்துல இனி யார் எந்த முடிவு எடுத்தாலும் அதை நான் கேட்க போறதில்ல, என்னுடைய வாழ்க்கை, இனி நான் தான் இந்த முடிவை எடுப்பேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. திரும்பவும் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுல இருக்கவங்களை பார்த்து, ஒரு பொண்ணை அள வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. எந்த விஷயத்துக்காக வேணாலும் ஒரு பொண்ணை எப்படி வேணாலும் அள வச்சிடலாம். ஆனா அவ பேச வர விஷயத்த முதல்ல காது கொடுத்து கேட்க தயாரா இருக்கணும். ஆனா அதுதான் இந்த வீட்டுல நடக்கிறது இல்லையே. எப்ப யார் என்ன தப்பு பண்ணாலும் அதை நான் தான் பண்ணிருப்பேன் முழுமையா நம்பி என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா என்ன பேச அனுமதிக்கிறதே கிடையாது. நீங்களே ஒரு யூகத்துல எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு கடைசியில அதுவும் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பீங்க. மொத்தத்துல நீங்க சொல்ற எல்லா பள்ளியும் ஏத்துக்கணும், கடைசியில நான் உங்களை மன்னிக்கணும். இதுதானே இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்குன்னு இங்க தமிழ்ச்செல்வி கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் அப்படியே அங்க ஏட்டி போல ராஜாங்க மனசுலையும் அந்த சேது மனசுலையும் போய் குத்ததான் செய்த. ரெண்டு பேரும் அதிர்ச்சியிலிருந்து விலக முடியாம தமிழை பாத்துக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு நான் பேசுறேன், ஏன்னா இனிமே நான் பேசாம மௌனமா இருந்தா நான் இறந்தே போயிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு என் மனசுக்குள்ள கொட்டி தீக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. என்ன தப்பா நினைச்சீங்க சரி, ஆனா நான் உண்மையா இருக்கிறதுக்கு என்ன சாட்சி வேணும்? என் உயிரையே சாட்சியா வைக்கணும்னா கூட நான் ரெடியா தான் இருக்கேன். நானும் ஒரு பொண்ணு தானே, ஆனா அதுக்கு மேல நானும் ஒரு மனுஷி. எனக்கும் உணர்ச்சிகள் நிறையவே இருக்கு. என் கண்ணீர் உங்களுக்கு ரொம்ப பலவீனமா தோணுதுல, ஆனா அதுதான் என்னுடைய சக்தியும் கூட. இந்த வீட்டுல ஒரு சுவரோட பேசுற மாதிரி தான் நான் இருந்திருக்கேன். ஏன்னா யாருமே நான் சொல்ல வரத காது கொடுத்து கேட்க தயாரா இல்ல. சாட்சி, ஆதாரம் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நிரூபிச்ச பிறகு நீங்க என்ன நம்புறீங்க? இனி எத்தனை காலத்துக்கு இதே மாதிரி நான் உங்ககிட்ட போராடிக்கிட்டே இருக்க முடியும் சொல்லுங்க? ஒரு நாள் நான் இல்லைன்னா தான் அந்த மதிப்பே உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த நாளுக்காக நான் என்னைக்குமே காத்திருக்க மாட்டேன். நான் காப்பாத்திக்கணும். அதுக்காக தான் நான் இப்ப நின்றுட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் இப்போ உங்க முன்னாடி இப்ப பேசிட்டு இருக்கவும் செய்யறேன். உங்க அப்பாவை ஒருத்தவங்க இங்க யாராவது அவர் முன்னாடி
அவரை விமர்சித்தாலோ இல்லை பேசினாலோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கோவம் வருதோ அதே அளவுக்கு கோவம் தான் எனக்கும் வரும். என்ன நீங்கள் எல்லாரும் முன்னாடியே அவமானப்படுத்தும் போது உங்கள் அப்பாவுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்த நாளின்று அவரையும் நான் என்னுடைய அப்பா மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் உங்களுக்கு அது இப்போ வரைக்கும் கண்ணுக்கு தெரியலைல்ல. உங்களுக்காக நான் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டேன். இனிமேல் எனக்காக நான் வாழ போகிறேன். நான் போகிறேன். ஆனால் என்னுடைய மனசு உடஞ்சதுனால கிடையாது. என்னுடைய மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு இப்போவே போகிறேன். நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அதுதான் நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிற தோல்வியும் கூட. நான் என்றைக்குமே தோற்க மாட்டேன். ஏன்னா நான் உண்மையாக தான் இருக்கேன், உண்மையாக மட்டுமே தான் இருப்பேன். நான் இழந்தது ஒரு குடும்பத்தை தான், ஆனால் நான் காப்பாற்றிக்கிறது என்னுடைய சுயமரியாதையை. அந்த சுயமரியாதை இருந்தால் போதும், நான் மீண்டும் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சிருவேன். உங்கள் முன்னாடி தலை குனிஞ்சு இனிமேல் என்றைக்குமே நிற்க மாட்டேன். நான் என்றைக்கும் இனி நிமிர்ந்து தான் நிற்பேன். நான் அழுத நாட்கள் எல்லாம் போதும், உங்ககிட்ட போராடின நாட்கள் எல்லாம் போதும், உங்ககிட்ட கெஞ்சி ஆதாரத்தை கொண்டு வந்து நிரூபித்தது எல்லாமே போதும். என்னை நிரூபிச்சு இந்த வீட்டில் இனி ஒவ்வொரு நாளும் அசிங்கப்பட்டு சுயமரியாதை இழந்து என்னால் இனி ஒருபோதும் வாழ முடியாது. என்ன நம்பாதவங்க முன்னாடி என்னுடைய உண்மையை நிரூபிக்க கண்டிப்பாக நான் வாழ மாட்டேன். என்னை நம்புறவங்க கிட்ட தான் நான் என் வாழ்க்கையே கொடுப்பேன். இது என் முடிவும் கிடையாது, இது என்னுடைய தொடர்ச்சியும் கிடையாது. அதே நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை பாதையை எப்படி அமைச்சிக்கணும்னு இனி நான் முடிவு பண்ணி இந்த வீட்டை விட்டு போகிறேன். நம்பிக்கை இல்லாத இந்த இடத்துல அன்பு என்றைக்குமே வளராது, அது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அந்த வீட்டை விட்டு கிளம்ப மலரும் இங்கே ஓடி வந்து, தமிழ் என்ன தமிழ் இப்படி திடுதுப்புன்னு நீயே ஒரு முடிவெடுத்து இந்த வீட்டை விட்டு போனா எப்படி தமிழ் அப்படின்னு சொல்ல, அக்கா இந்த வீட்டில் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு அதை நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் தப்பே பண்ணலைனாலும் எல்லா பழியும் என் மேலே தான் வந்து விழுகுது. அந்த வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தாக்கா தெரியும். நீங்களும் உங்களுடைய எய்மை அச்சீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நான் உங்களை பார்க்க வருவேன். இந்த டாக்டர் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அங்கேருந்து கிளம்பும் போதே வயிற்று பிடிச்சிக்கிட்டு கீழே விழுகவும் செய்கிறாங்க. அவ்வளோ நேரம் அழுது மனசு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பேசின தமிழுக்கு பிரசவ வலி வரவும் ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனேயே செய்து ஓடி வந்து தமிழ்ச்செல்வியை தூக்க வர, வேணாம் என்னை யாரும் இந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போக வேண்டாம், எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும்னு சொல்லி தமிழ்ச்செல்வி அந்த இடத்துல இருந்து கிளம்ப முடியாமல் கிளம்ப, அக்கா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு ஆட்டோவோ காரோ ஏற்படுத்தி கொடுங்க, நான் இப்போவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆகிக்கிறேன்னு சொல்ல, இல்லை தமிழ் நானும் உன் கூட வரேன்னு சொல்ல, இல்லைக்கா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தமிழ் இந்த மாதிரி நேரத்தில் கூட நானும் உன் பக்கத்தில் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், அட வா தமிழ் போகலாம் அப்படின்னு மலரை கூட்டிக்கிட்டு தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு அவங்க 2 பேருமே கிளம்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஐயோ என் குடும்பம் இந்த நிலமையில கொண்டு வந்து நிற்க வச்சுட்டாளுங்களே, அவளுங்க நல்லா இருப்பாளுங்களா, இன்னைக்கு தமிழ் நம்ம வீட்டை விட்டு போறோன்னு இந்த அளவுக்கு பேசிட்டாளே, அவ மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருந்தா இப்ப இப்படி பேசிட்டு போவா அப்படின்னு அங்க அப்பத்தாவும் சொல்லிட்டு அழுக. எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன்னு தலையில அடிச்சுட்டு அழுகிறாங்க. எங்க சேதுவும் ராஜாங்க இடிஞ்சு போய் அதே சேர்ல உட்கார, மோகனாவும் எங்க வாங்கங்க தமிழை போய் பார்த்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்ல, இல்லை மோகனா இவ்வளோ வேதனையும் கொட்டி தீத்துட்டு போகிற பொண்ணுக்கிட்ட நம்ம என்னென்னு போய் சமாதானம் பேச முடியும் சொல்லு பார்க்கலான்னு ராஜாங்க கேட்குறாங்க. அதுக்கான பதிலும் எங்கள் மோகனா கிட்ட இல்லவே இல்லை. சேது உடனே கிளம்புறாங்க. இல்லைப்பா தமிழ்ச்செல்வியும் என் குழந்தையும் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் இப்போவே போகிறேன்னு எங்கள் சேது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அங்கே உள்ள வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க எங்கள் தமிழ். மலர் வெளியே நிற்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா அப்பா தனன்னு எல்லாருமே வந்து நிற்க எங்கள் சேதுவும் வந்து நிற்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. அக்காவுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு, உள்ளே அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, என்ன சொல்கிற அப்படின்னு பதட்டப்படவும் செய்கிறாங்க எங்கள் சேது. ஆமான்னு இங்கே மலரும் சொல்ல, உள்ளே வந்துட்டு பிரசவம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ தமிழ்ச்செல்விக்கு 2 பெண் குழந்தைங்களும் பிறக்கிறாங்க. முதல் குழந்தைய கொண்டு வந்து கொடுக்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் இருக்க எல்லாம். 2வது குழந்தைய கொண்டு வந்து கொடுக்கும் போது தான் மலருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. தமிழுக்கு 2 குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. மலருக்கும் தனத்துக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. அக்காவுக்கு 2 குழந்தைன்னு சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து தனம் கேட்க மலரும் கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அக்காவுக்கு இந்த விஷயம் தெரியாதான்னு சொல்லி தனம் கேட்கும்போது இல்லடி அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அங்கே வசந்தியும் சொல்ல, தன் குழந்தைய கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க செய்து அங்கே படுத்திருக்க மயக்கத்தில் இருக்க தமிழையும் பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்விக்கு குழந்தையும் பிறந்துருது. பிறந்த குழந்தைய கையில் வச்சுட்டு நிற்கிறேன் சேதுவுக்கு, நான் இந்த குழந்தைய எடுத்துட்டு போட்டுமான்னு சொல்லி சேது கேட்க, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் தமிழை கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லி கேட்க, தமிழ் நிச்சயமா எவ்வளோ சமாதானப்படுத்தினாலும் என் கூட வர போகிறதில்ல, ஏன் 2 குழந்தை பிறந்தது தெரிஞ்சாலும் இந்த குழந்தைய என்கிட்ட கொடுக்க அனுமதிக்க போகிறதும் இல்லை,
நிச்சயமா ஒரு நாள் தமிழ் இந்த குழந்தைக்காக வேண்டியாவது என்னை தேடி வருவான்ற நம்பிக்கையில இந்த குழந்தையை நான் தூக்கிட்டு போறேன் மாமா அப்படின்னு சொல்லும்போது வசந்தியும் அங்க செல்லப்பாண்டி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கினேன். தனமும் மலரும் அவங்களும் ஒருத்தர் மாத்தி அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. மாமா என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு மலர் கேட்க, ஆமா மலரு, இந்த விஷயம் தமிழுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்றாங்க. இங்க வேற வழி இல்லாத வசந்தியும் செல்லப்பாண்டியும் அந்த ஒரு குழந்தைய தூக்கி எங்க சேது கையில கொடுக்க, சேது அந்த குழந்தைய பார்த்த மாதிரியும் ரொம்பவும் கஷ்டத்தோட தமிழையும் இன்னொரு குழந்தையும் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போகவும் செய்றாங்க. இங்க தமிழ்ச்செல்வி கண்முழிச்சு பார்க்கும்போது ஒரு குழந்தை கையில இருக்காங்க. இந்த குழந்தைய பார்த்ததும், இதுக்கப்புறமா இந்த ஊரை விட்டு நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனி இந்த ஊருக்கு நான் இனி எப்போதும் திரும்பி வரப்போறதில்ல அப்படின்னு சொல்ல, ஏன் தமிழே இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டதுக்காக நான் எடுத்த முடிவும் போதும், அதனால நான் பட்ட கஷ்டமும் போதும். இதுக்கப்புறம் என் குழந்தைக்காகவும் எனக்காகவும் மட்டுமே தான் நான் வாழ போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிடுறாங்க. தமிழ் தன்னுடைய முடிவை வசந்திக்கிட்டையும் செல்லப்பாண்டிக்கிட்டையும் சொல்ல, தனமும் அதை நினைச்சு ரொம்ப சிக்கல்லையும் வருத்தத்துல இருக்காங்க. மலருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோ தெரியாத மாதிரி காட்டிக்கிட வீட்டுக்கு வந்த மலர் குழந்தையோட இருக்க சேதுவை பார்த்துட்டே இருக்க, குழந்தை கையில இருக்கிறத பார்த்ததும், ஐயா சேது, இந்த குழந்தை தமிழ் குழந்தையான்னு அங்க அப்பா கேட்க, ஆமா, எந்த காரணத்துக்காக நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்னு தெரியல, ஆனா ஒரு நாள் நிச்சயமா தமிழ் என்னை மன்னிச்சு என்னைய ஏத்துப்பான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் தனக்கு பிறந்த 2 குழந்தைய பத்தி தெரிஞ்சதுக்கு பிறகு தமிழ் இந்த குழந்தைய தேடி இந்த ஊருக்கு வருவான். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்காமா அப்பதான் அப்படின்னு சொல்லும்போது, மோகனாவும் அங்க இருக்க ராஜாங்கமும் குழந்தைய வாங்கி பார்த்து கண்கலங்கியபடி இங்க கொஞ்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும் செய்றாங்க. அதே நேரத்துல ஒரு குழந்தை இங்க தமிழ்கிட்டையும் இன்னொரு குழந்தை சேதுகிட்டையும் இருக்கு. சேது தமிழுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்ச்செல்வியோ தன்னுடைய ஒரு குழந்தையை தூக்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போகணும்னு முடிவெடுக்கவும் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறமா 5 வருஷம் ஆயிடுது. 5 வருஷத்துக்கு பிறகுதான் தமிழ் தன்னுடைய டாக்டர் படிப்பை தன்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டே முடிக்கவும் செஞ்சிடறாங்க. தன்னுடைய படிப்பை முடிச்சது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க தமிழுக்கு இந்த ஊருக்கு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இங்க தமிழுக்கு கிடைக்கவும் செய்யுது. தமிழுக்கு இங்க போட்டிருக்க இடமே சேது இருக்கிற அதே ஊர்ல தான். அந்த ஊர்ல இருக்க மருத்துவமனைக்கு தான் இங்க தமிழ் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கவும் செய்றாங்க டாக்டரா. அவங்களுக்கு அங்க வேலை கிடைக்க தமிழ்ச்செல்வியோ தான் அம்மா அப்பா கிட்ட, இப்போ என்ன பண்றது, அந்த ஊருக்கு போறதுக்கு எனக்கு துளி கூட மனசே இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன தமிழே பண்றது, குழந்தைய கூட்டிகிட்டு நம்ம போய் தானே ஆகணும், உனக்கு அங்கதானே இப்ப வேலையும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்ச்செல்வி இதை கேட்டதும், நான் இதே ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், என்னால அந்த ஊருக்கு போக கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்ல, தமிழ் என்ன இருந்தாலும் அது நீ பிறந்து வளர்ந்த ஊருமா, நீ அந்த ஊருக்கு வந்தா நாங்களும் சந்தோஷப்படுவோம்லன்னு இங்கே வசந்தியும் அப்பாவும் சொல்லிக்கிறாங்க. தனமும் இப்ப நம்ம கூட இல்லை, அவளும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்டா. அவளும் படிச்சு முடிக்கிற வரையும் நாங்க தனியா போய் என்னப்பா பண்ண போறோம், நீ எங்க கூட வான்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி எங்க செல்லப்பாண்டிய வசந்தியும் தமிழ்ச்செல்வியும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு நேரா தான் சொந்த ஊருக்கு வரவும் செஞ்சாராங்க. அதே போல சேது வீட்டில் வளர்ந்துகிட்டு இருக்க அந்த குழந்தையும் ரொம்ப சந்தோஷமாவே இங்க ரொம்ப ஹாப்பியாவே இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு இன்னும் சித்ராவோ அந்த சாவித்திரியோ திரும்பி வரவே இல்லை. அந்த வீட்டுக்கு சித்ரா ஈஸ்வரின்னு 2 பெண்மே திரும்பி வரவே இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள அவங்கள அனுமதிக்கவே இல்லை. நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தானே தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்கள அந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்காம தான் இருந்துகிட்டு இருக்கவும் செய்றாங்க. அதே போல செய்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் எங்க தமிழ்ச்செல்வியுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கவும் செய்றாங்க. தமிழ் இந்த ஊருக்கு வந்த விஷயம் கருப்பு மூலமா தெரிஞ்சுக்கிற செய்து உடனே தமிழை பார்க்கணுன்ற ஒரு ஆவல் தான் இங்க சேதுவுக்குள்ள வரவும் செய்து, தமிழ் இங்க இருக்க ஹாஸ்பிட்டலுக்கா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இன்னைக்குதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது, நான் கூட தமிழை போய் பார்த்துட்டு தான் வந்தேன், ஆனா தமிழ் என்னைய பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லிட்டு இருக்காங்க. கூட இருக்க என் குழந்தையும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பார்த்தேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டதும் சேதுவுக்கு தன்னுடைய குழந்தையையும் மனைவியையும் பார்க்கணுன்ற ஒரு ஆசை வரவும் செஞ்சிருது. சேது உடனே தமிழ்ச்செல்வியையும் குழந்தையை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் செய்றாரு. அங்கதான் தமிழ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே ஹாஸ்பிட்டல்ல குழந்தையோட இருந்துகிட்டு இருக்க தமிழையும் பார்க்கறாரு. தமிழையும் குழந்தையும் பார்த்ததும் அவருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் கிடைக்கவும் செய்யுது. அதே நேரத்துல தமிழ் இங்க பார்த்துக்கிட்டு இருக்க சேதுவையும் பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. ஒரு வார்த்தை கூட பேசாம முகம் திருப்பியபடி போக, வாடின்னு குழந்தைய கூட்டிட்டு அந்த பக்கமா தள்ளி எழுத்துட்டு போறாங்க. தமிழ் ஒரு நிமிஷம் நில்லு தமிழ் அப்படின்னு சொல்லி வரேன். உடனே நிக்கிற தமிழும், யார் நீங்க, என்ன வேணும், உங்களுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனையா, ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, இங்க வேற ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தமிழ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹலோ இது ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டல், இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் யார்? முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு தமிழை திட்டுறாங்க. குழந்தைய பார்த்துட்டே இருக்க குழந்தைய வந்துட்டு நர்ஸ்கிட்ட கொடுத்து குழந்தைய கொண்டு போய் உள்ளே உட்கார வைங்க, கொஞ்சம் நேரத்தில் நான் வரேன்னு அனுப்பி விடுறாங்க. இங்கே பாருன்னு குழந்தை அங்கேருந்து போனதுக்கு பிறகு தமிழை பார்த்துட்டு செய்து சொல்கிறாங்க, உனக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த உறவும் இல்லைன்னு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமே இந்த ஊருக்கு வந்ததுக்கான காரணம் இங்கே நான் என்னுடைய வேலை விஷயமா மட்டும்தான் வந்திருக்கேன். அதுவும் அடுத்த வேலை நான் வேறு எங்கேயாவது வாங்கிட்டு போகிறது வரைக்கும் மட்டும்தான். அது வரைக்கும் கொஞ்ச நாள் தான் நான் இங்கே இருப்பேன். நீ நினைக்கிற மாதிரி இதே ஊரில் தங்கிட மாட்டேன். அது வரையும் என்னை டார்ச்சர் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல சேதுவோ கண்கலங்கிப்படி நின்றுட்டு இருக்காங்க. நடந்த தப்புக்கெல்லாம் என்னை மன்னிக்க மாட்டியா? இத்தனை வருஷமா உன்னுடைய மன்னிப்புக்காக தானே நான் எங்கிக்கிட்டு இருக்கேன்னு எங்கள் தமிழ்ச்செல்விகிட்ட பார்த்து சேது சொல்ல, இத்தனை வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை நான் மன்னிக்கவே போகிறதில்ல. பொண்டாட்டியை நம்பாத புருஷன் எனக்கு தேவையே இல்லை. என் குழந்தைக்கு அவன் அப்பனா இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. இதுக்கப்புறம் என்னை பார்க்க வர்றது, குழந்தைகிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணுறது, இதுதான் கடைசியாக இருக்கணும். அவள் என்னோட குழந்தை. இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் நான் முன்கூட்டியே எல்லாம் ஏற்பாடையும் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாளையில் எப்படியும் இந்த ஊரை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு போக சேது அப்படியே யோசனை பண்ணியபடி நிற்கிறாங்க. தான் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டோம் அப்படின்றத இங்கே ரொம்பவே உணர்ந்து நின்றுட்டுருக்காங்க இங்கே சேதுவும். தமிழ்ச்செல்விக்கிட்ட அவங்க அம்மாவும் அப்பாவும், ஏ தமிழ், இந்த தடவையாவது நீ கொஞ்சம் இங்கே பிள்ளைக்காகவாது பார்க்கலாம்லடின்னு சொல்லும்போது, ஆமாம் அந்த ஆளை பற்றி நீ என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என் பிள்ளைக்கு அவருடைய நிழல் கூட நான் படாமல் நான் வளர்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கும் எல்லார் மாதிரியும் வாழணும் ஆசை இருந்துச்சு தான். எனக்கும் எல்லார் மாதிரியும் வாழணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு தான். ஆனால் எப்போ இவரை கல்யாணம் பண்ணி எப்போ இவர் மூலமாக நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சனோ அப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னோடே போய் முடியட்டும் இந்த கஷ்டம் எல்லாம். என் பொண்ணு வாழ்க்கைக்கு அந்த கஷ்டம் வர வேண்டாம். என் பொண்ணு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும். அதுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். நிச்சயமாக அவளை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தன்னுடைய டியூட்டியை பார்க்க கிளம்பவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே சேது தன்னுடைய இன்னொரு குழந்தைய வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைய இங்கே வழியில் பார்க்குறாங்க எங்கள் தமிழ்ச்செல்வி. தன்னை போலவே எதுக்கும் பயப்படாதோ துணிவோடு இருக்க அந்த பொண்ணை பார்த்ததும் தமிழுக்கு ஒரு மாதிரியான சந்தோஷம் கிடைக்க செய்து, தன்னை சின்ன வயசில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்க பக்கத்தில் போகிறாங்க தமிழ்ச்செல்வியும். ஹாய், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த குழந்தையும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் டாக்டரான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லும்போது, நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்கன்னு அந்த குழந்தைய சொல்ல, நீயும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்ச்செல்விக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருது. நீ மட்டும் இருக்க, உன் கூட யாருமே வரலன்னு சொல்லும்போது, எங்கள் அப்பா எங்கள் கூட தான் இருந்தார், பக்கத்தில் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பாப்பா, அப்போ நான் வரேன்னு சொல்லிட்டு தமிழ் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனாலும் தமிழ் அந்த குழந்தைய திரும்பி பார்த்தபடியே போயிட்டே தான் இருக்காங்க. தன்னுடைய இன்னொரு குழந்தைய கூட்டிக்கிட்டு கொஞ்ச சேது வந்ததும் சேதுக்கிட்ட அந்த குழந்தை சொல்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக டாக்டர் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல டாடி, அவங்கள தான் நான் இப்போ பார்த்தேன்னு சொல்ல, என்னடா சொல்கிற அப்படின்னு எங்கள் பக்கத்தில் உட்காந்து சேது கேட்க, ஆமாம் டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரி, இன்னொரு நாள் நாம் போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, நாம் எதுக்கு அவங்கள பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடிக்கடி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதில்ல, அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, சரிங்க டாடி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே சேது ஒரு நாள் தான் குழந்தைய கூட்டிகிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு போக, அங்கே தமிழ்ச்செல்வி உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒன்றும் உன்னை பார்க்குறதுக்காக வரல, ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்கேன். அடிக்கடி இந்த கால் கைன்னு 2 பக்கமும் வலி அதிகமாக இருக்குது, அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லும்போது, டேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பக்கத்தில் வந்ததும் இங்கே தமிழுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இவருடைய குழந்தையா? அப்போ இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அப்போ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கார் போல அப்படி நினச்சிக்கிட்டு எங்கள் தமிழ் எதுவுமே பேசாமல் உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப கோவமும் எங்கள் முகத்தில் தெரிய தான் சேதுவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணினதுக்கு பிறகு, ஆமாம் உங்கள் டேடி மட்டும் வந்திருக்காங்க, உங்கள் அம்மா வரலன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் சொன்னதுக்கு பிறகு எங்கள் தமிழுக்கு எதுவுமே புரியலை. யாராக இருக்கும் இந்த குழந்தை? யாருடைய குழந்தையா இருக்கும்? ஒருவேளை காவியாவுடைய குழந்தையா இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இங்கே தமிழ் இருக்காங்க. தமிழ்ச்செல்வியும் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அடுத்த நாள் வந்து தன் குழந்தைய கூட்டிகிட்டு கிளம்பும் போது தான் மலரை பார்க்குறாங்க. மலரை பார்த்ததுமே ஓடி போய் கட்டிப்பிடிச்சு கண்கலங்குறேன். தமிழ்ச்செல்வி, உனக்கு என்னை பார்க்கணுன்னு கூட தோணவே இல்லைல்ல தமிழ் அப்படின்னு மலர் கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கான்னு சொல்கிறாங்க. பின்ன ஏன் தமிழே நான் பார்க்க வரலன்னு சொல்லும்போது, நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன எதுனே தெரியல, 5 வருஷத்தில் இந்த ஊரில் நிறைய மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்ல, நானுமே இங்கே படித்து முடித்து வக்கீலுக்கும் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அக்கா சூப்பர்க்கா அப்படின்னு சொல்லி எங்கள் கைக்கெல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஒரு பெரிய வக்கீல் கிட்ட நான் ஜூனியர் வக்கீலாக இருக்கேன்.
அப்படின்னு சொல்ல இதை கேட்ட தமிழ்ச்செல்வியும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. சூப்பர்க்கா, கங்க்ராச்சுலேஷன் சொல்லும்போது, ஆமாம் எங்கள் சேதுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே தமிழ்ச்செல்வியும், ஆமாம் காவியாவும் போஸும் எப்படி இருக்காங்க, நீ உன் லைஃப்பில் அடுத்தது நீ எதையுமே பார்க்கலையான்னு சொல்லி கேட்க, இல்லை தமிழ்ச்செல்வி, முதல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாழ்க்கையில் நம்ம அடிப்பட்ட விஷயங்களே நிறையா இருக்குது, அதில் கற்றுக்க வேண்டிய விஷயங்களே நிறையா இருக்குது, இதில் இன்னொரு லைஃப்லாம் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க தமிழ்ச்செல்வி. ஆமாம் அப்பத்தான் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தான் இங்கே கிளம்பும் போதே இந்த ஊரை விட்டு போகும்போதே அப்பத்தாவை கொண்டு வந்து அவங்க ராஜாங்க மாமா கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டேன்னு சொல்ல, ஆமாம் நான் கஷ்டப்படுறது பத்தாம கூடவே அவங்களையும் கூட்டிகிட்டு கஷ்டப்படணுமான்டா நான் அவங்கள இதே ஊரில் விட்டுட்டு போயிட்டேன்னு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. தமிழ் சொன்னதை கேட்டதுமே இங்கே மலருமே, சரி தமிழ் நீ அதை பற்றி எதையுமே யோசிக்க வேண்டாம், ஹாய் செல்லும் இதான் குழந்தையன்னு சொல்லி தூக்கி வச்சு கொஞ்சறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ்ச்செல்வின்னு சொல்ல, நீங்கள் இப்போ எங்கக்கா இருக்கீங்கன்னு சொல்லி மலரை கேட்குறாங்க. நான் இப்போ வெளியூரில் தான் இருக்கேன் தமிழ், எப்போவாது தான் ஊருக்கு வருவேன் அப்படின்னு சொல்ல, சரி இப்போ வீட்டில் காவியா இப்படி இருக்காங்க, அவங்கள பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்ல, நானுமே இப்போல்லாம் பார்த்து பேசுகிறது இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ தான் ஊர் பக்கமே வந்தேன், நீ வரப்போறேன்னு சொல்லி கேள்விப்பட்டதுனால தான் நானே இந்த ஊருக்கு வந்தேன், இல்லைனா இப்போ வந்திருக்கவே மாட்டேன்னு மலர் சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கா நாம் பார்க்கலாம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி அந்த இடத்த விட்டு போகும்போது அவங்களுக்கு இங்கே செய்தியை பற்றி கேட்கணும்னு தோணுது, ஆனால் அவரை பற்றி கேட்டு என்னாக போகுதுன்னு தோணுது. அதனால் தமிழ்ச்செல்வி அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல, தன் குழந்தையை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக போகவும் செய்கிறாங்க. ஆனால் மலருக்கு இங்கே தெரிஞ்ச விஷயம், இங்கே இன்னொரு குழந்தை சேதுகிட்ட இருக்கிறது எங்கள் தமிழுடைய குழந்தைன்னு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த குழந்தையும் தமிழ்ச்செல்வியும் நம்ம எப்படியாவது பார்த்து பேசி பழக வைக்கணும். தமிழ் இந்த குழந்தைக்காகவது இதே ஊரில் இருக்கணுன்ற ஒரு முடிவு எடுக்கணும். சேது என் மேலே என்னதான் கோவம் இருந்தாலும் தமிழ் இந்த ஊரில் தன் குழந்தைங்களுக்காக இருக்கணும், நாம் தான் ஏதாவது முயற்சி பண்ணணும்னு இங்கே மலர் நினைக்கிறாங்க. அதே போல் தான் மலர் இந்த விஷயத்தை அப்பத்தா கிட்ட சொல்ல, அப்பத்தாவும் எனக்கும் அதே தாண்டி ரொம்ப ஆசையாக இருக்குடி, ஏதாவது ஒன்று பண்ணி தமிழ் இங்கே இருந்துட மாட்டாளான்னு நான் நினச்சிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அம்மாச்சி, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி நாம் தமிழ்ச்செல்வியுடைய மனசை மாற்றணும். இப்போ கிடச்சிருக்க வாய்ப்பை விட்டுறக்கூடாது. முதல்ல வீட்டில் இருக்க எல்லாரும் பேசி பார்த்தோம், அப்போ கேட்காத தமிழை இப்போ 5 வருஷம் கழித்து குழந்தையோடு இந்த ஊருக்கு வந்திருக்கான். இனிமேல் அவளை இந்த ஊரை விட்டு போக விடாமல் இதே ஊரில் இருக்க வைக்க என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாடி இனிமே செய்து புது மனுஷனாக இருக்கான், புது மனுஷனாகவே மாறிட்டான், அவன் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை தமிழும் புரிஞ்சுக்கணும்ல, தமிழ் அதுக்கு இந்த ஊரில் இருந்தால் தானே முடியும். திரும்பவும் முதல்லேருந்து இங்கே சேதுவை இங்கே தமிழை பின்னாடி போக வைக்க வேண்டியதான், அதை நான் பார்த்துக்கிறேன். அப்போ தான் ஒரு கணக்கான ஒரு முடிவோடு தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க.